அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து ஊழியர்கள் பணி நியமனத்தை காட்டி லஞ்சம் வாங்கிய வழக்கில் அவர் மீது வழக்கை தொடர்வதற்கு தமிழக தலைமை செயலாளரிடம் அனுமதி கேட்டு நம்ம மத்திய அரசின் துறையானது அனுமதி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஜேபியினுடைய திருப்பதி நாராயணன் அவர்கள் உடனே அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை 7 மாதங்களுக்கு முன்பே கவர்னரிடம் மனு கொடுத்தது திமுக ஆட்சியில். உடனே தலைமை செயலாளர் சொன்னார், அந்த கவர்னருக்கு பதில் கொடுத்தாரு, மனு கொடுக்கணும்னா எங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். ஒன்று, இது மாநில அரசுக்கிட்டே தேவையான விசாரணை அமைப்புகள் இருக்கிறதுனால அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்க முடியாது சொல்லி அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க. வழக்கு நடத்துகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க செந்தில் பாலாஜி மீது. இன்றைக்கி புதிய அரசு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். என்ன செய்ய போகிறார்? பிஜேபியினுடைய நோக்கம் என்ன? கடந்த 12 வருஷமாக ஆட்சியில் இருக்கான் 56 இன்ச்சு மோடி அவர்கள். ரொம்ப யோக்கிய மாதிரியே பேசிகிட்டு இருக்கானோ. இந்திய வரலாற்றில் யோக்கியனையே பார்க்க முடியல. அந்த ஜவஹர்லால் நேரு, அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரியோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நேர்மையான பிரதமர்கள் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு போனாங்க. மொரார்ஜி தேசாய், பிபி சிங், வாஜ்பாய் போன்ற நேர்மையான பிரதமர்கள் இருந்தாங்க. அவங்களும் கூட அவங்க அளவுக்கு நேர்மையாக இருந்தாங்களே தவிர நாட்டின் ஊழலை ஒழிக்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஊழலுக்கு எதிராக பேசினாங்க, ஆனால் ஊழலை ஒழிக்கிறதுக்கு அடிப்படையான திட்டங்கள் எதையும் கொண்டு வரல. நம்ம 56 இன்ச்சு ஊழலுக்கு எதிராக பேசி குடும்பத்துக்கு 15 லட்சம் தருவேன்னு சொல்லி தான், அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தார், ஆட்சியை பிடிச்சார். ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை. இன்றைக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஊழல் பணம், வரி ஏய்ப்பு பணம், இதையெல்லாம் கைப்பற்றினா வீட்டுக்கு 50 லட்சம் ரூபா போடலாம். ஒரு குடும்பத்துக்கு அவ்வளவு பெருத்த ஊழல். அதுவும் இந்த 12 வருஷத்தில் ஊழல் உச்சம் தொட்ட ஊழல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஊழல் அரசின் தலைவர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இருக்கிற அமலாக்கத்துறை எப்படி சட்டத்தை காப்பாற்றி விடுவார்கள், நியாயத்தை காப்பாற்றி விடுவார்கள் என்பது ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. ஒன்றுமில்லை, இந்த உதயாநிதியினுடைய கூட்டாளிகள் 230 கோடிக்கு ஒருத்தவன் வாட்சி வச்சுருந்தான். இந்த டாஸ்மாகில் பெருத்த ஊழல்னு சொல்லி அதிகாரிகளை கைது பண்ணாங்க. உதயாநிதியினுடைய உதவியாளரை விரட்டினாங்க, அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அடுத்த இலக்கு உதயாநிதினு போகிறப்ப முதலமைச்சராக இருந்த ஊழலின் அடையாளம் ஸ்டாலின், அண்டப்புலிகன் ஸ்டாலின் நேராக தனது தெலுங்கு கூட்டாளியான சந்திரபாபு நாயுடுவை அழைத்து கொண்டு பிரதமர் மோடியை சந்தித்து அந்த விசாரணையை அப்படியே நிப்பாட்டிட்டான். அப்போ என்ன புடுங்கின வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அமலாக்கத்துறை? என்ன கிழிச்ச? டாஸ்மாகில் ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடக்குது. நீயும் பெருத்த ஊழல் நடக்கிறதா காட்டின. என்ன ஆச்சு விசாரணை? சிதம்பரம் காங்கிரஸ்காரன். இத்தனைக்கும் அவங்க குடும்பமே வெள்ளைக்காரன்ட்ட நக்கி பிழைச்ச குடும்பம் அது. சுதந்திர இந்தியாவில் யாரை பிடிச்சா காசு பார்க்கலான்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு வரணும். திரும்ப வெள்ளைக்காரன் பின்னாடி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிதம்பரம் திட்டமிட்டு காங்கிரஸ்குள்ளார் நுழைஞ்சார். ஓட்டு வங்கியே இல்லாத அவர் துணை கட்சிகளின், திராவிட கட்சிகளின் தோளில் உட்கார்ந்து கொண்டு வெற்றி பெற்று மத்திய மந்திரியாகி பெருத்த கோடிகளை பொருளீட்டினார். என்ன ஆச்சு? மோடி அரசு விரட்டிச்சு. வீடுகளெல்லாம் சோதனை போட்டாங்க. லட்சம் கோடிக்கு மேலே ஊழலுங்கிற மாதிரி செய்தியை பரப்புனாங்க. இந்தோனேசியாவில் நிலக்கரி சுரங்கம் இருக்குது.
இலங்கையில் பெருத்த முதலீடு பண்ணியிருக்காங்க. லண்டனில் ஹோட்டல் இருக்குது. ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் பெருத்த அளவுக்கு முதலீடுகள் பதுக்கியிருக்காங்கங்கிற செய்தியெல்லாம் கசிய விட்டாங்க. என்னாச்சு? ஏதோ ரகசிய ஒப்பந்தம் அப்படியே நின்று போச்சு. அமலாக்கத்துறை என்ன பிடுங்கிட்டு இருக்குது இதில்? மத்திய அரசினுடைய லட்சணமா இது? இந்தியாவிலேயே எங்கேயும் இவ்வளோ ஊழலை தடுத்தா மாதிரி தெரியல. தன்னுடைய அரசியல் எதிரிகளை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு ஆம் ஆத்மியினுடைய தலைவர் மீது ஒரு புகாரை பரப்பி அவரை கைது பண்ணி அந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதியது பாஜக. அந்த கட்சியினுடைய 7 எம்பிக்களை அபகரித்து கொண்டது மிரட்டி. இப்படித்தான். வேறு என்ன சாதனை மோடி அரசினுடைய சாதனை? எல்லா இடங்களிலும், குறிப்பாக இப்போ செந்தில் பாலாஜியை மட்டும் நீங்கள் என்னத்தை கிழிக்க போகிறீங்க? கூப்பிட்டு மிரட்டி அவளை மெல்லமாக உங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாமான்னு பார்ப்பீங்க. சேர்த்துக்கிட்டா அந்த இதில் ஜெயிச்சிடலாமா, கோவை மண்டலத்தில் ஜெயிச்சிடலாமா பிஜேபிங்கிற மாதிரி கணக்கு போடுவான். வேறு எந்த இலக்கும் மோடி அரசுக்கோ பிஜேபி அரசுக்கோ இல்லை. அவன்கிட்ட தேசப்பற்றும் கிடையாது, தெய்வ நம்பிக்கையும் ஒழுங்காக இருக்கிற மாதிரி தெரியல. மகாத்மா காந்தியை சுட்ட கும்பல், தேசப்பிதா இந்த மண்ணுக்காக போராடினார். ஆனால் அவரையே சுட்டு கொன்று விட்டு இந்த தேசத்திற்கு விரோதமான போக்கு கொண்டவர்கள் பாஜகவினர். அவர்களுக்கு தேசப்பற்றும் இல்லை, தெய்வப்பற்று இருக்கா மாதிரி இல்லை, அவன்கிட்ட நேர்மையும் இல்லை. இப்போ கூட அண்ணாமலை பேசுகிறான், விஜயோட ஸ்கூலில் ஹிந்தி வகுப்பு இருந்துச்சு. அவன் தனியார் பள்ளி ஹிந்தி வகுப்பு இருந்தான்னா பிரெஞ்சு வகுப்பு இருந்தான்னா. மூதேவி, நீ எதுக்கு அல்லல் படுற? ஹிந்தி எதுக்குறியா நீ? உன்னுடைய ஒரே இலக்கு அந்த கட்சியில் இருக்க ஒருத்தன் கூட நல்லவன் இல்லைங்கிறதுக்கு இந்த அண்ணாமலை உதாரணம். பிஜேபியில் போய் யோக்கியம் நல்லவனுக்கு அங்கே என்ன வேலை? அவனுடைய ஒரே இலக்கு தமிழ் மொழியை அனுப்பிச்சிடணும், தமிழ் மண்ணை சிதைச்சிடணும், தமிழ் இனத்தை இன்னமும் இழிவுபடுத்துகிற. அதை தவிர அவனுக்கு வேறு எண்ணம் இல்லை. காங்கிரஸ்காரனுக்கும் அதே இலக்கு, பிஜேபிக்காரனுக்கும் அதே இலக்கு. தேசப்பிதா வழிநடத்திய காங்கிரஸை இன்றைக்கி ஒரு களவாணி கூட்டம், எங்கேருந்தோ இத்தாலியிலேருந்து வந்த ஒரு திருட்டு கூட்டம், கொலைகார கூட்டம், நாசக்கார கூட்டம் இந்த காங்கிரஸை கைப்பற்றி வச்சுருக்கான். இவன் எப்போதுமே மக்களுக்கு விரோதமானவன், நேர்மைக்கு விரோதமானவன் பிஜேபி. தமிழ் மொழியை அழிக்கணுங்கிறதுல வெறி பிடிச்சி அலைகிறான். அந்த மாதிரி பிஜேபிக்காரன் இன்றைக்கி செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறது எதுக்கு? நேர்மைக்காகவா? ஊழலை அம்பலப்படுத்தவா? இந்த நாட்டில் மொத்தமும் ஊழல். எந்த இடத்துல ஊழல் இல்லை? வேலூர் மாவட்டத்தில் ஒரு கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி, பெண் செக்ரட்டரி, அவள் வருமானத்துக்கு அதிகமாக 500 கோடி வச்சுருக்கா. கண்டுபிடிச்சி வழக்கு இருக்குது. நீ என்ன பண்ணணும்? இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா செக்ரட்டரியும் பார்க்க வேண்டாமா? இவன் எப்படி 500 கோடி சம்பாரிச்சா? எப்படி வந்துச்சு இவ்வளோ பணம்? எப்படிலாம் திருடுனா? அம்பலப்படுத்திருக்கீங்களா? ஊழலை மறைக்கிற ஊழலை இங்கே இருக்கான். தங்கத்தை கடத்திட்டு வரான். 3 கிலோங்கிறான், 5 கிலோங்கிறான், 8 கிலோங்கிறான். தங்கத்தினுடைய அளவை சொல்கிறான், அதனுடைய விலை மதிப்பை சொல்கிறான் சுங்கத்துறை. ஆனால் கைது செய்யப்பட்டவர்களுடைய பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். முகத்தெல்லாம் காட்டணும். எங்கேயோ ஒரு விபச்சாரிகளோட முகத்தை வெளியில் கொண்டு வந்து காட்டுறீங்க. சின்ன குழந்தைங்களை கூட வெளியிடுறீங்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல். இந்த கல்லூரி மாணவி, பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியுடைய டேட்டாவை எல்லாம் வெளிப்படுத்துகிறீங்க. ஆனால் இங்கே கோடிக்கணக்கான தங்கத்தை கடத்திட்டு வந்து கொள்ளையடித்த கொள்ளை கும்பலை பத்திரிகையில் பார்த்தா அந்த கொள்ளையடித்த தங்கத்தினுடைய எடை, அதனுடைய விலை போடுறானே தவிர அதை கொள்ளையடிச்சிட்டு வந்தவனுடைய பேரை கூட போட மாட்டேங்கிறான், புகைப்படத்தை காட்ட மாட்டேங்கிறான். அப்படியாப்பட்ட அரசு தான் இன்றைக்கி பிஜேபி அரசு. அது அந்த சுங்கத்துறை அவங்க கையில் தான் இருக்குது. இவன் நீ செந்தில் பாலாஜி அழைச்சிட்டு போய் நீ என்ன கிழிப்பன்னு எங்களுக்கு தெரியும் மோடி. தமிழ்நாடு இந்தியா முழுக்க நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? மிரட்டி அவனை பணிய வைக்கிறது தான் அவனுடைய வேலை, உன் கட்சிக்கு சாதகமாக மாற்றுறது. அதை தவிர நீ எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. அதனால் விஜய் அரசு ஆழ்ந்து சிந்தித்து சரியான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்க வேண்டும், அல்லது மோடி விசாரித்தால் தான் சரியாக இருக்கும் என்றால் அந்த போக்கிற்கே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.